ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீவிங்ஸ். இன்றைக்கி இந்த வீட்டில் நம்ம பார்க்க போகிறது கேஜி ஸ்டூடெண்ட்டுக்கு இங்கிலீஷில் வந்து ஹவு டு ரைட் நம்பர் நேம்ஸை வந்து நம்ம எப்படி வந்து அவங்களுக்கு ரைட் பண்ணால் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு ரைட் த நம்பர் நேம்ஸ். அது ONE1 TW2 3 4 5 இப்படி 1 போட்டு ONE1, 2 போட்டு TW2, 3 போட்டு 3 அந்த மாதிரி ஸ்பெல்லிங் சொன்னோம். அவங்க வந்து ஸ்பெல்லிங் வந்து மனப்பாடம் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுங்கள், ரிப்பீட்டடாக எழுத சொல்லுங்கள். இப்போ ONEனா ONEன்னு ஒரு 10 டைம்ஸ் எழுத சொல்லுங்கள். 1 போட்டு 1 ONE1 அப்படி 10 டைம்ஸ் எழுத சொல்லுங்கள். அப்படி 1 வீக் எழுதும்போது அவங்களுக்கு அதோடய ஸ்பெல்லிங் வந்து தெரிஞ்சிடும். ஒரு வாரத்துக்கு 2 நம்பராக கொடுங்க. ONE1 TW2 அப்படி 2 நம்பராக ஒரு வாரத்துக்கு எழுத சொன்னிங்கன்னா அவங்க சீக்கிரம் அவங்க வந்து அந்த 1 to 10 வரைக்கும் ஒரு 5 வீக்ஸ்க்குள்ளே முடிச்சிருவாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி எழுத சொல்லலாம். அடுத்த மெத்தட் வந்து மேட்ச் த ஃபாலோயிங். அதாவது ஒரு பக்கம் நம்பர் எழுதிட்டு இன்னொரு பக்கம் வந்து நம்பர் நேம்ஸு அதை வந்து மேட்ச் பண்ண சொல்லுங்கள். தெரியுதான்னு முதல்ல வந்து பார்க்க சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்து 1க்கு என்ன ONE1 அப்படி வந்து மேட்ச் பண்ண சொல்லுங்கள். 2க்கு வந்து TWO2, தென் 3க்கு வந்து 3, 4க்கு FOUR4, 5க்கு FIVE5 இப்படி ஒரு பக்கம் மேட்சிங் கொடுக்கலாம். இன்னொரு டைப் என்ன கொடுக்கலாம்னா ONE1 TW கேபிட்டல் லெட்டரில் கொடுத்து ஸ்மால் லெட்டரில் கொடுக்கலாம். அப்படி கொடுத்திங்கன்னா ONE1 TWO2 எங்கே ஸ்மால் லெட்டரில் இருக்குது அதை வந்து பார்க்க சொல்லுங்கள். 3 THRE3 FUR4 FOUR4 FIVI5 அதே கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி இந்த மாதிரி கொடுத்திங்கனாலும் அவங்க வந்து ஈஸியாக வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி அடிக்கடி இந்த இதை நீங்கள் கொடுக்கும்போது அவங்க மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும். அவங்கள வந்து நம்ம மனப்பாடம் பண்ண வைக்க முடியாது. சின்ன குழந்தைங்களை மனப்பாடம் பண்ண சொன்னால் கஷ்டமாக இருக்கும், புரியவும் புரியாது. அவங்களுக்கு இப்போ வந்து புரிகிற வயசும் கிடையாது. ஆனால் எதாக இருந்தாலும் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். நீங்கள் கேஜி கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எல்லாம் எழுதி ஒட்டியிருப்பாங்க கிளாஸ் ரூமில். நீங்களே பார்த்துருப்பீங்க கேஜி பேரண்ட்ஸ்லாம். அது எதுக்குன்னா அடிக்கடி பார்க்கும்போது அவங்களுக்கு மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிறதுக்காக தான் அப்படி பண்ணுறாங்க. நம்மளும் அது மாதிரி அடிக்கடி இந்த மாதிரி ப்ராக்டிஸ் கொடுக்கும்போது அவங்க மைண்டில் ஈஸியாக ரெஜிஸ்டர் ஆயிரும். இன்னொரு டைப் ஆஃப் மேட்ச் த ஃபாலோயிங் என்னென்னா, படம் வரைஞ்சிருக்கேன். ஓகே, படம் வரைஞ்சிட்டு அது எழுதியிருக்கேன். அதையும் நீங்கள் போல இங்கே எத்தனை இருக்குது 1, இது கவுண்டிங்லேயே வரும்ல ONE1 அப்படி கொடுக்கலாம். அப்புறம் 2, இது 2 இருக்கா 1 2 அப்போ 2, அடுத்து 1 2 3 இங்கே 3 இந்த மாதிரி நீங்கள் மேட்சிங் வந்து கொடுக்கலாம். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட்டு வந்து சர்க்கிள் த வேர்ட் 1 or 1 அது ஸ்மால் ONE ஆர் கேபிட்டல் ONE. அதுக்கு என்ன பண்ணால் இந்த மாதிரி 2 3 1 5ன்னு லைனாக எழுதிக்கிங்க, நிறைய எழுதிக்கிட்டு அதில் ONE1 கேபிட்டல் ONE1 வர்ற மாதிரி எழுதிக்கிங்க. ஆனால் வேறு கலந்து எழுதிக்கிங்க. அப்போ ஒவ்வொரு லைனாக பார்க்க சொல்லுங்கள். பார்த்துட்டு ONE1 எங்கே இருக்குது அதை சர்க்கிள் பண்ணு. ஃபஸ்ட் ரோவில் இங்கே இருக்குது, அடுத்து செகண்ட் ரோவில் பாரு எங்கே வருது, இங்கே இருக்குது, அப்போ சர்க்கிள் பண்ணு. அப்போ அடுத்தில் அந்த கேபிட்டல் ONE இருக்குது 1. நான் வந்து 2மே கொடுத்துருக்கேன். ஏதாவது நீங்கள் 1 கொடுங்க, ஸ்மால் லெட்டர் கொடுங்க, இல்லாட்டி கேபிட்டல் லெட்டர் கொடுங்க. ஓகேங்களா? 2மே கொடுக்காதீங்க. 1 கேபிட்டல் லெட்டர் இல்லாட்டி ஸ்மால் லெட்டர் அந்த மாதிரி கொடுங்க. ஓகேங்களா? அப்படி கொடுத்தா அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு விளையாட்டுத்தனமாக அவங்க வந்து சர்க்கிள் பண்ணிட்டு ஈஸியாக வந்து அவங்க செய்வாங்க. அவங்களுக்கும் ஜாலியாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு. அடுத்து வந்து சூஸ் த கரெக்ட் ஆன்சர். நான் வந்து இப்போ வந்து ஒரு 4 பால்ஸ் வரைஞ்சிருக்குன்னா, இப்போ ஹவு many பால்ஸ் ஆர் ஹியர், இங்கே எத்தனை பால்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்களே கொஸ்டின் எழுதி அதை அவங்களுக்கு இது வாசிக்க தெரியாது, ஆனால் நீங்களே வாசிச்சுக்க சொல்லி கொடுங்க. ஹவு many பால்ஸ் ஆர் ஹியர், அப்போ 1 2 3 4. ஓகேங்களா? அப்போ 4க்கு என்ன வரும், 4 வந்து எங்கே இருக்குது நம்பர் நேம்ஸு அப்படின்னு ஒவ்வொன்றா வாசிக்க சொல்லுங்கள். வாசித்ததுக்கப்புறம் அதை வந்து டிக் பண்ண சொல்லுங்கள். 4 இங்கே வந்து என்ன 1 2 3 ஹவு many ஸ்டார்ஸ் ஆர் ஹியர் 1 2 3 அப்போ 3 எங்கே இருக்கோ அங்கே வந்து டிக் பண்ண சொல்லுங்கள். இந்த மாதிரி நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் கொடுக்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின் ஆன்சர் மாதிரி கொடுத்தீங்கன்னா அவங்க ஈஸியாக செய்வாங்க. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சீக்கிரமாக முடிச்சிடுவாங்க. படிக்கிறதே அவங்களுக்கு கஷ்டமே தெரியாது. ஓகேங்களா? எழுதுறது மட்டும் ஒரு 5 டைம்ஸ் 1 எழுதுங்க, 5 டைம்ஸ் 2 எழுத சொல்லுங்கள். அந்த மாதிரி எழுத சொல்லுங்கள். டெய்லி இது ப்ராக்டிஸ் பண்ணணும். சும்மா என்றைக்காவது ஒரு நாள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரலையேன்னு சொல்லக்கூடாது. இதை வந்து டெய்லியும் பண்ணால் தான் உங்கள் குழந்தைங்க வந்து ஈஸியாக இதெல்லாம் மைண்டில் வச்சுப்பாங்க, மறக்கவே மாட்டாங்க.
எப்போவுமே அவங்களுக்கு நல்லா ஃபெமிலியர் ஆகிற வரைக்கும் நம்ம டெய்லியும் இந்த ப்ராக்டிஸ் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.